இப்போ நம்ம பார்த்தோம்னா பெண்களுக்கு வர கேன்சரில் வந்து முக்கியமாக வந்து கர்ப்பப்பையில் வர கர்ப்பப்பையோட கீழ்ப்பகுதி யூட்ரஸ் அதோட கீழ்ப்பகுதியில் சர்விக்ஸ்னு இருக்குது. அந்த சர்விக்ஸில் வர சர்வைக்கல் கேன்சர் நம்ம கண்ட்ரியிலலாம் ரொம்ப காமன். இதை தவிர பிரெஸ்ட் கேன்சரும் இப்போ அதிகமாகிட்டு வந்துட்டுருக்கு. இப்போது பிரெஸ்ட் கேன்சர் வந்து ரொம்ப ஈஸியாக ரொம்ப எளிதாக நம்ம வந்து ஏர்லி ஸ்டேஜில் கண்டுபிடிக்க முடியும். இதுக்கு வந்து பண்ணக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்னென்னா பிரெஸ்ட் செல்ஃப் எக்ஸாமினேஷன். அதாவது ஒவ்வொரு பெண்மணியும் ஒரு 20 வயசுக்கு அப்புறம் அவங்களே அவங்களோட பிரெஸ்ட்டை எக்ஸாமின் பண்ணிக்கலாம். இது வந்து அவங்க வந்து மாதம் ஒரு தடவை பீரியட்ஸ் வந்து 10வது நாள் இதுக்கு ஒரு ஸ்பெசிஃபிக் ப்ரொசீஜர் இருக்குது. அந்த ப்ரொசீஜரை கற்றுக்கிட்டு பண்ணிக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக பிரெஸ்ட்டில் இருக்கிற சின்ன லம்ஸை கண்டுபிடிக்கலாம். இது என்ன இம்பார்ட்டன்ஸ்னால் இந்த மாதிரி நம்ம ஏர்லி ஸ்டேஜில் கண்டுபிடிச்சா ரொம்ப ஈஸியாக பிரெஸ்ட் கேன்சர் ஏர்லியாக டிடெக்ட் பண்ணலாம். இது அதாவது சீக்கிரமாக கண்டுபிடிக்கலாம். அண்ட் அதை வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணி ரொம்ப எளிதாக க்யூர் பண்ணலாம். பிரெஸ்ட் கேன்சர் வந்து நிறைய ஒரு கூச்சம் இருக்கும், எப்படி டாக்டர்கிட்ட போகிறது, அதனால் வந்து அதை சொல்லாமல் இருப்பாங்க, மறைச்சிருவாங்க. அதுக்கப்புறம் அது ரொம்ப ஸ்ப்ரெட் ஆனப்புறம் ரொம்ப ஒரு லாஸ்ட் ஸ்டேஜில் டாக்டர்ஸ்கிட்ட வர்றது ரொம்ப காமனான விஷயம். இன்றைக்கும் அது நடக்குது. இது ரொம்ப தவறான ஒரு விஷயம். இது வந்து ரொம்ப சின்ன கட்டி, அதாவது 1 சென்டிமீட்டர் டியூமர் இருக்கும்போதே நம்ம வந்து நம்மளே பார்த்துக்கிட்டா கூட அது ரொட்டீனாக ரெகுலராக மாதம் செக் பண்ணிட்டா ஈஸியாக கண்டுபிடிச்சி டாக்டர்கிட்ட போகலாம். இதை தவிர வருஷம் ஒரு தடவை கண்டிப்பாக எல்லாரும் டாக்டர் கிட்ட போகும்போது ஒரு தடவை பிரெஸ்ட்டை எக்ஸாமின் பண்ண சொல்லணும். இது வந்து நம்ம வந்து காமனாக சொல்கிறது இல்லை. ஆனால் நிறைய கண்ட்ரீஸில் பார்த்தீங்கன்னா இது வந்து பண்ணக்கூடியது வந்து ரொம்ப எல்லா இடத்துலையும் பண்ணியிருப்பாங்க. ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவையாவது எக்ஸாமின் பண்ணியிருப்பாங்க. அதனால நீங்கள் வந்து உங்கள் டாக்டர் கிட்ட வேறு சளி காய்ச்சல் வேறு ஏதாவது பிரச்சனைக்கு போகும்போது கண்டிப்பாக ஒரு 20 அல்லது 25 வயசுக்கு அப்புறம் இருக்கிற பெண்கள் பிரெஸ்ட்டை ஒரு தடவை எக்ஸாமின் பண்ண சொல்லணும். வருஷம் ஒரு தடவை எக்ஸாமின் பண்ணிட்டோம்னா ஏதாவது சின்ன கட்டி நீங்கள் மிஸ் பண்ணால் கூட அந்த டாக்டர் வந்து கண்டுபிடிச்சிருவாங்க. ஸோ பிரெஸ்ட் எக்ஸாமினேஷன் வந்து ரொம்ப ஏர்லி ஏஜ்லேருந்து பெண்கள் பண்ண ஆரம்பித்தாங்கன்னா கண்டிப்பாக ஏர்லி ஸ்டேஜ் கேன்சர் நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். இதை தவிர சர்வைக்கல் கேன்சர் நான் சொன்ன யூட்ரஸோட கீழ்ப்பகுதியில் சர்விக்ஸ் அப்படிங்கிறதுல கேன்சர் வந்து ரொம்ப காமன். இதுக்கு வந்து பேப்ஸ்மியர் அப்படின்னு ஒரு டெஸ்ட் இருக்குது. இது வந்து பொதுவாக ரொம்ப எளிதாக எல்லா கைனகாலஜிஸ்ட்டும் பண்ணுவாங்க. ஒரு வயசுக்கு அப்புறம் 24 வயசு இல்லை 30 வயசுக்கு அப்புறம் இல்லை மேரேஜ் முடிஞ்சு செக்ஷுவல் ஆக்டிவிட்டி ஆரம்பிச்சப்பறம் எல்லா பெண்களும் இந்த சர்வைக்கல் பேப்ஸ்மியர் கண்டிப்பாக கைனகாலஜிஸ்ட்டை போயிட்டு ரெகுலராக பண்ணிக்கணும். 2 வருஷத்துக்கு ஒரு தடவை அல்லது 3 வருஷத்துக்கு ஒரு தடவை கண்டிப்பாக ஒரு பேப்ஸ்மியர் லைஃப் லாங் பண்ணிக்கணும். அப்நார்மல் பேப்ஸ்மியர்ஸ் இருந்ததுன்னா இன்னும் ஃப்ரீக்வெண்ட்டாக பண்ணிக்கணும்.